அது ரிசீவ் ஆகும்போது வந்து அது அப்படியே வேற மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை தவிர வேற எதுவும் வாங்கணும்னு தோணலை. ரொம்ப கேவலமான கிட்ட பழக்கம், சமயகாரமா இருக்கு. ஹே காய்ஸ், நம்ம இப்போ மேக்ஸ் வந்துட்டோம். மேக்ஸ் வெளியே தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து Feb 1, Jan 31 வரைக்கும் எனக்கு செம்ம வேலை இருந்தது. என்னால் சுத்தமாக ஷாப்பிங் எங்கேயுமே போகவே முடியல. அண்ட் ஆல்சோ இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் நான் வந்து ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா. பட் அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா, லைக் நம்ம இப்போ ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறோம், அது நம்ம அதோட லுக் வைஸ் நம்ம பார்த்து இந்த ட்ரெஸ் இப்படிதான் இருக்கும், இதுக்கு இதெல்லாம் தான் நம்ம பேர் பண்ணி போட போகிறோம், நமக்கு எப்படி இருக்கும்ன்ற மாதிரி நம்ம ஒரு தாட் வச்சிருப்போம் இல்லையா. பட் அது ரிசீவ் ஆகும்போது வந்து அது அப்படியே வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அதை வேர் பண்றதுக்கு இஷ்டமே இல்லை. ஸோ நான் வேற ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சேன். பட் வந்து 31, ஐ மீன் Jan 31 வரைக்கும் செம்ம ஒர்க். நான் மிட் நைட் தான் வீட்டுக்கே வந்தேன். ஸோ Feb 1 வந்து நான் போய் ட்ரெஸ் எடுக்க போகணும்னு பார்த்தா, திடீர்னு நம்ம ட்ரெஸ் எடுக்க போகணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன வாங்கணுன்றதே நமக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃப்ரீ டைம் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரீ டைம்லலாம் நான் வந்து என்ன பண்ணேன், மேக்ஸ் ட்ரெண்ட்ஸோட ஆப் எல்லாமே ஓப்பன் பண்ணி என்னோட சைஸ்ல ட்ரெஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணி எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி, அண்ட் நான் பிரான்ச்சுக்கு கால் பண்ணி, அதாவது என்னோட வீட்டுக்கிட்ட இருக்க பிரான்ச்சுக்கு கால் பண்ணி அந்த ட்ரெஸ் வந்து என்னோட சைஸ்ல இருக்கா அப்படின்னு வந்து கேட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நான் போறேன். நான் ஆல்ரெடி ஆப்ல வந்து செலக்ட் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸை மட்டும் தான் போய் ட்ரையல் பார்த்துட்டு அதை வாங்கிட்டு போக போறோம். ஸோ இன்னைக்கு இந்த ஷாப்பிங் வீடியோ நான் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ண போறேன் அண்ட் எங்கெங்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ண போறேன்னு நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வந்துட்டேன். எஸ், ஐ காட் த ட்ரெஸ். ஸோ இந்த ட்ரெஸ் தான் நான் பார்த்து வச்சிருக்கேன். ஸோ மேபி உங்களுக்கு கலர் இதில் கொஞ்சம் டிம்மாக தெரியுது. பட் இதோட வந்து ரொம்ப டார்க் பிங்க், விச் இஸ் லைக் போட்டாலே பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து இது எடுத்துட்டு என்னோட சைஸ் பிக் பண்ணிட்டு நான் எடுத்துகிட்டு போய் ட்ரையல் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஓகே, என்னோட சைஸ் எங்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன சைஸு? எஸ், எக்ஸஸ் பார்க்கலாம். எக்ஸஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து எஸ்க்கு போவோம். இல்லை இது ஆக்சுவலி எல்லாமே எம்எல் எக்ஸ்எல்ல தான் வருது. ஸோ எஸ் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ எதுவுமே வந்து எக்ஸஸ் இருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சிச்சு எம் இருக்குது. ஓகே, எம் மட்டும்தான் இருக்குது. இதுவும் ஒரு டைப் ஆஃப், இதே மாதிரி ஒரு டைப் ஆஃப் குர்த்தா தான். இதுக்கு கீழே வந்து ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் மாதிரி வருது. லைக் அது மாதிரி ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் பிளெயினில் வருது. பட் இது எனக்கு விட இது ஒரு மாதிரி செமையாக இருக்குது. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரையல் பார்க்கலாம். ட்ரையல் ரூம்க்கு வந்துட்டேன். நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஓகே, இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வைப்ரண்ட் கலராக இருந்தாலுமே இதுக்கு சட்டிலான கோல்டு ஆக்சசரிஸ் ஒரு கோல்டு ஸ்லிப்பரோடலாம் பேர் பண்ணும் அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பேர் பண்ணும்போது கண்டிப்பாக கெட் ரெடி வித் மீ போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ பில் போட்டுட்டு இப்போ நான் ஜூடியோ போகிறேன். அண்ட் இங்கேயே கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் இருக்கான்னு பார்க்க போகிறேன். ஆர்எல்ஸ் நான் ஜூடியோலையும் கொஞ்சம் பார்க்கணுன்னு நினச்சேன். ஸோ அதையும் இப்போ பார்த்துட்டு அப்படி இந்த வீடியோவில் என்னென்னலாம் பண்ணுறேன் உங்ககிட்ட காட்டுறேன். வாங்கிட்டோம். வெற்றிகரமாக வந்ததுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு இப்போது ஜூடியோக்கு போகிறோம். ஸோ நம்ம கிளம்பிட்டோம். வாங்கிட்டு மேக்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டோம். எவ்வளோ குவிக்கான ஷாப்பிங் பார்த்தீங்களா. ஸோ இப்போ லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டு நீங்கள் பிஃபோர் டே வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ நான் அப்படி பண்ணதுனால தான் எனக்கு சீக்கிரமாக ஃபட்டாஃபட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இது மேலே நான் ஒரு ஆக்சுவலாக நான் வந்து நேரில் வந்திருந்தா கூட நான் ஒரு 4 ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டுலாம் கூட மேபி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பேன். நான் ஆல்ரெடி வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு மேக்ஸில் பார்த்து ஒரு ட்ரெஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணதுனால எனக்கு அது பிடிச்சதுனால நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் மாதிரி பேர் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு நான் ஒரு திங் வந்து நான் கிரியேட்டே பண்ணிட்டேன் என்னோட மைண்டில். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை தவிர வேறு எதுவும் வாங்கணும்னு தோணலை. ஸோ நான் அதை மட்டும் வாங்கிட்டு ஓடி வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஜூடியோ போகிறேன். ஸோ முதல்ல ஆட்டோ பிடிச்சி போகணும். ஏன்னா நான் ஆட்டோவில் தான் வந்தேன். ஆட்டோ பிடிச்சி போயிடுவேன். அதுவும் அங்கே இருக்கு. ஓ, இங்கே ட்ரெண்ட்ஸ்க்குன்னு ஃபுட்வேர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்கப்பா. சமலை ட்ரெண்ட்ஸ் தனியாக, ஃபுட்வேருக்கு தனியாக. ஸோ நம்ம இப்போ ஜூடியோ தான் போகிறோம். ஷாப்பிங்னு வந்தாலே எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது.
எல்லாமே வாங்கிக்கணும்னு நினைப்பேன். இன்னைக்கு வந்து தேவையானது மட்டும்தான் வாங்கணும், தேவைக்கு மட்டும்தான் வாங்கணும், நாளைக்கு ஃபங்க்ஷனுக்காக மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு போயிட்டு இருக்கேன். என் கண்ணில் எதுவுமே சூப்பராக படவே கூடாது. அப்படி சூப்பராக பட்டுச்சுன்னா நான் வாங்கிடுவேன். அதான் என்கிட்ட இருக்க ரொம்ப கேவலமான கிட்ட பழக்கம். அன்னைக்கு வந்தலையா, அன்னைக்கு வரும்போது என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் மட்டும்தான் இருக்கு. ஸோ என்னோட மனசு வந்து வாங்கணும்னு நினைக்காது. இந்த ஷர்ட் செம்மையா இருக்கு, பட் இப்போ நான் வந்து அது வாங்கவே வரல. ஆக்சரிஸ் பார்க்கலாம். குட்டி பேக்ஸ் பார்த்தீங்களா? ஓ 99 தான். இதுக்குள்ளே லிப் பாம்லாம் வைக்கலாம். வா க்யூட்டாக இருக்குது. இந்த காஸ்டியூமை கொஞ்சம் ஆல்ட்ரு வேறு பண்ணணும். அண்ட் ஒரு காலேஜில் வந்து எனக்கு கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக போகிறதுக்கு ஒரு டாப் எடுக்கணும்னு நினச்சேன். இது சூப்பராக இருக்குது. என் சைஸில் இருக்காது, அதனால பிரச்சனை. என் சைஸில் இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரிலாம் காலேஜ்க்கு வந்து ரொம்ப நீட்டாக போனால் கூட செம்மையாக இருக்கும். அன்றைக்கி நான் எத்னிக்கில் நிறைய பார்த்தேன். அந்த மாதிரி எடுக்கலாமே தான் நான் வந்தேன். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அன்றைக்கே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதில் சைஸ் இல்லை. எக்ஸல் சுத்தமாக எம்மில் இருந்தது கூட இருக்கு, ஆனால் எனக்கு இல்லை. ஆக்சுவலாக வந்து அதான் சொல்கிறேனே, என்னோடய சைஸ்க்கு வந்து கிடைக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் கூட நல்லா இருக்குது பாருங்க, ஆனால் வந்து சைஸ் தாங்க இருக்காது. ஓ இல்லை, இது வந்து எஸ் தான். இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், இந்த ட்ரெஸ்ஸு வந்து இருக்குங்க. இது போட்டு பார்க்கவும் எனக்கு டைம் இல்லை, அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் வந்து பில்லிங் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறேன். போட்டு பார்க்குற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. பில்லிங்லேயும் நின்றுட்டேன். அப்புறம் தான் நெயில் பாலிஷ் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் இந்த கலர் வாங்க போகிறேன், பீச் கலர். குக்கும்பர் வெட் வைட் மட்டும் ஒன்று வாங்கிக்கிட்டு ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஸோ இப்போ போய் ஆக்சரிஸ் கொஞ்சம் வாங்கிக்கலாம். வெயிட்டாக இருக்குல்ல. இப்போ வெளியே போகிறேன். போயிட்டு கொஞ்சம் ஆக்சரிஸ் வாங்கணும். அதுக்கும் சேம் வந்த மாதிரியே நடந்தே போயிட்டு ஷாப்பில் போயிட்டு ஆக்சரிஸ் வாங்கும்போது உங்களை பார்க்குறேன். ஓகே. இவ்வளோ நேரத்துக்கு எனக்கு ஒரு கம்பல் கூட செட் ஆகலை. அண்ட் கடையில் செம்ம கூட்டம், ரஷ், நிற்க கூட இடம் இல்லைனால நான் வீடியோவும் எடுக்க முடியல. ஷாப்பிங் வந்தாலே பானிபூரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பானிபூரி சாப்பிட்டுட்டு மம்மிக்கு எதாவது வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். பானிபூரி தான் நமக்கு முக்கியம். நான் வந்து பானிபூரி சாப்பிட்டு கிளம்பிட்டேன். காரம். அம்மாவுக்கு பாப்கார்ன் சிக்கன் வாங்கணும். KFCக்காக போயிட்டுருக்கேன். செம்மையா காரமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. நான் நடந்து போயிட்டே இருந்தேன்னா திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு திடீர்னு பேச ட்ரை பண்ணாரு. சைடில் வந்து வண்டி நிறுத்திட்டு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. என்னோட யூடியூப் சேனலுக்கு தான் எடுக்கிறேன். இதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபாலோவர் ஆல்சோ. ஓகே ப்ரோ. ஓகே. அக்கா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ திடீர்னு வந்து கூப்பிட்டாரு. யாருன்னு பார்த்தா நீங்கள் மோனிகா தானே அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன் அண்ட் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்காரு. எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் இது எல்லாமே வந்து இதெல்லாம் தானே எனக்கு ஒரு பிளெஸிங் மாதிரி. நான் வந்து இங்கே வெயிட் பண்ணிருக்கேன். போன உடனே வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். ஆட்டோ ஏறிட்டேன், போயிட்டுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.